வெல்கம் டு நான்வெஜ் ஈட்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் கேப்சிகம் ஸ்டஃப்டு எக் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ ஹெல்த்தி டிஷ்ஷு. இது எல்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் யாருக்காக இருந்தாலும் நல்லது, கிட்ஸுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் சாப்பிடாதவங்க பசங்க கூட இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாமே அதில் இருக்கும். ஸோ தே ஈட் இட் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு சாப்பிடுவாங்க. அண்டு அடிக்கடிக்கு உங்களை பண்ணி கொடுக்க சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான டிஷ் இது. இதுக்கு நான் 6 எக்ஸு 2 பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதோட நம்ம சால்ட்டு, சுகரு, ஜீரா, டர்மரிக் பவுடர், பெப்பர் அண்ட் டொமேட்டோஸ் இதுக்கு தான் எடுத்திருக்கேன் நான். கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஆனியன்ஸ் பெருசு 3 எடுத்திருக்கோம். கீ ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ, ஆயில் அண்ட் கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கு, பெப்பர், ஜீரா அண்ட் கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். எக்ஸு 6 எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் இப்போ ஆனியன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது பெப்பர் எல்லாம் போட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா அதோட கொத்தமல்லி அண்ட் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், சுகர், சர்க்கரை, சால்ட்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணுங்கள். உங்களோட பீட்டர் வச்சு பீட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம கேப்சிகம் 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அது 3 பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் கீ அண்ட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கேப்சிகம்ஸை நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை எடுத்து எக் மசாலாவை அதில் ஆட் பண்ணிடுறோம். இது நீங்கள் குக் பண்ணும்போதே ஒரு எக்ஸலண்ட் ஸ்மெல் வரும். நீங்கள் லைக் பண்ணுவீங்க. கிட்ஸ் எல்லாம் கிச்சனுக்கே வந்துடுவாங்க. என்ன பண்ணுறீங்க மம்மி, ஒரு ரொம்ப நல்லா இருக்கே வாசனை, ஏன் எல்டர்ஸே வருவாங்க. ஸோ தட் மச் ஸ்மெல் அது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் நம்ம 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் வேகிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கமும் வேகிட்ட பிறகு எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறத நான் ஒரு பீஸா டைப்பில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, கேப்சிகம் எக் மசாலா ஃப்ரை ரெடி. நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை சைட் டிஷ்ஷஸ் லைக் ஏதாவது ஒரு ஃபுட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்குது சைடில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் கெச்சப் தொட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தி டிஷ் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் நீங்கள் நாளைக்கே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.